கண்ணா இரந்தோட்டத்துல காளான வளர்த்துருக்கான், ஆட்டைய போட வந்து இருக்கேன், காளான பார்த்து புட்டேன். ஆஹா, இன்னைக்கு நமக்கு சரியான காளான் வேட்டை தான் கிடைச்சிருக்கு. காளானை பறிச்சு எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். கண்ணா இரந்தோட்டத்துல இன்னைக்கு காளான பறிச்சுக்கலாம், காளான வச்சு நானும் இன்னைக்கு காசத்தான் பார்த்துப்பேனே. எப்பாட தேவையான அளவு காளான் பறிச்சாச்சு. இதுக்கு மேல களவாண்டோன்னா கண்டுபிடிச்சிருவோம் நம்ம கண்ணாயிரம். சே, இது முன்னமே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நல்ல பெரிய கூடையா கொண்டு வந்திருக்கலாம். அம்மா வாங்க, ஐயா வாங்க. பிரியாணி யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் இங்க ஓடி வாங்க. காளான் பிரியாணி, காளான் பிரியாணி, காளான் பிரியாணி, காளான் பிரியாணி, காளான் பிரியாணி, காளான் பிரியாணி. காளான் வாங்கினா பிரியாணி ஃப்ரீ, சிச்சி பிரியாணி வாங்கினா காளான் ஃப்ரீ. காளான் பிரியாணி, காளான் பிரியாணி, காளான் பிரியாணி, காளான் பிரியாணி, காளான் பிரியாணி, காளான் பிரியாணி. வாங்கக்கா பாத்திமாக்கா. அடடே சின்ன பொண்ணு, பார்த்து ரொம்ப நாளாச்சே. வீதி பக்கம் வந்தா தானே, வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி பார்க்க முடியும்? அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு, அடிக்கிற வெயிலுக்கு வீதிக்கு வர்ற மாதிரியா இருக்கு. ஆமா, இந்த முக்காட வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்களா? இல்ல வெயிலுக்கும் நினைச்சேன். என்ன இது சின்ன பொண்ணு, இம்பிட்டு பழைய கால பாத்திரத்துல போய் பிரியாணியை செஞ்சு வச்சிருக்க? புத்தம்புது பாத்திர கடைக்குத்தான் போனேன். அங்க எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்களே, நல்ல பாத்திரத்தை களை வாங்க முடியல. அதான் ஒரு பழைய இரும்பு தவிர கடையில இந்த பாத்திரம் கிடைச்சது, அதை ஆட்டையை போட்டு வந்துட்டேன். என்ன சின்ன பொண்ணு, பாத்திரத்தை பத்தி பேசினா மூச்சே விட மாட்டேக்க. என்ன பாத்திமாக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க? இது பார்த்தா தெரியலையா, அந்த காலத்து முகலாய மன்னர்கள் யூஸ் பண்ண பிரியாணி அண்டாக்கா. இத உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன்க்கா. இந்த பிரியாணி அண்டாவில தான் இன்னைக்கு நான் ஸ்பெஷல் பிரியாணியே பண்ணிருக்கேன்னா பாருங்களேன். ஓ, அப்ப இது மன்னர்கள் காலத்து பிரியாணி அண்டான்னு சொல்லு. ஆமாக்கா, முகலாய மன்னர்கள் இதுல தான் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்களாம். அதனாலதான் இதுக்கு மொகல் பிரியாணின்னு கூட பேர் வச்சிருக்கேன். அது என்னடி காளான் எல்லாம் நட்டுக்கு நிக்குது? காளான உள்ள போட்டு சமைச்சிட்டேன்க்கா, எல்லாம் குழஞ்சு வச்சு பாத்துக்கங்க. காளான் பிரியாணின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் 4 காளான மேல நட்டு வச்சிருக்கேன். ஓ அப்படியாடி, ஒருவேளை சிக்கன் பிரியாணி செய்யும் போது கோழி நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுக்கையேன், பாக்குறதுக்கு தெரியலனா என்ன பண்ணுவ? வேற என்ன பண்றது, உயிரோட ஒரு கோழியை பிடிச்சி மேல நிக்க வச்சிட வேண்டியதான். ஐயோ, அப்புறம் அது கொத்தி கொத்தி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருமே. பிரியாணி மட்டுமாக்கா சாப்பிடும், அது பாத்ரூம் போறதும் அந்த பிரியாணி அண்டாவில தான் போகும். முட்டை கிட்ட இருந்தாலும் அதுலயே தானே விடும். சீச்சி சிச்சி சிச்சி சீச்சி, சின்ன பொண்ணு ஒரு சீ. சும்மா சொன்னேக்கா. முகல் பிரியாணி வாங்குறீங்களா? என்ன சின்ன பொண்ணு, நான் என்னைக்கு கடைகள் எல்லாம் பிரியாணி வாங்கினேன்? பிரியாணி எல்லாம் பண்றது எனக்கு சும்மா தண்ணி பட்ட பாடு பாத்துக்க. ஓ அப்படியாக்கா. உங்க வீட்ல நீங்க போர் அடிச்சா சிம்பிளா இருக்கணும்னு எந்த சாப்பாடு பண்ணுவீங்க? சிம்பிளானா ஒரு புளி ரசத்தை வச்சு முடிச்சிருவேன்க்கா. சோத்த பொங்கி புளி ரசம் வச்சாச்சுன்னா பிள்ளையில சாப்பிட்டு போயிரும், டக்குன்னு வேலை முடியும். உனக்கு எப்படி புளி ரசம் சிம்பிளா தோணுதோ அதே மாதிரிதான் எனக்கு பிரியாணி பண்றதெல்லாம் புளி ரசம் வைக்கிற மாதிரி. சரி வரட்டா? வேணான்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் வேலை ஏத்தி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா? அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மலையூரின் சாரலிலே. எக்கா போதுங்கா போதுங்கா, என்ன இப்படி புகழ்ந்தீங்கன்னா எனக்கு வெக்கமா இருக்குல்ல. என்னது, ஒன்னு நான் புகழ்ந்தேனா? இப்பதானக்கா சொன்னீங்க அழகூரில் பூத்தவளேன்னு. அடக்கன்றாவியே, நான் ஏதோ பொழுதுபோக்குக்கு பாட்டு பாடிக்கிட்டு வந்தா? முன்னெல்லாம் அவங்களா வந்து அசிங்கப்படுத்துவாங்க, இப்பெல்லாம் நானா போய் அசிங்கப்பட்டுக்கிறேன். மஷ்ரூம் 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 பிரியாணி வைக்கிறேன்க்கா, வாங்கி சாப்பிடுங்கக்கா. என்னது மஷ்ரூம் பிரியாணியா? ஆமா, அது ஏண்டி இப்படி பழைய அண்டாவில போட்டு வச்சிருக்க? இது சாதாரண பிரியாணி கிடையாதுக்கா, முகலாயர் காலத்துல யூஸ் பண்ண அண்டாவில செஞ்ச முகல் பிரியாணிக்கா. ஓ அப்படியா, சரி. ஒரு மஷ்ரூம் பிரியாணி என்ன விலை? ஒரு மஷ்ரூம் பிரியாணி வெறும் 100 ரூபா தான்க்கா. என்னது 100 ரூபாயா? இவட்ட பேரம் பேசினாதான் சரியா இருக்கும். வேணாம் வேணாம், 50 ரூபான்னா வாங்கிக்கலான்னு பார்த்தேன். மஷ்ரூம் பிரியாணி வாங்கினா ஒரு மஷ்ரூம் ஃப்ரீயா தரேன். நாம தான் ஃப்ரீனா பினாயில கூட குடிப்போமே. ஓ, மஷ்ரூம் பிரியாணி வாங்கினா மஷ்ரூம் ஃப்ரீயா? ஆமா, என்ன இது
நீ அப்புறம் ஏமாத்திர மாட்டிய. அக்கா மஷ்ரூம் பிரியாணிக்குள்ள மஷ்ரூம் போட்டு அவிச்சிருக்கேன்க்கா. இதோ மேலுடி ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல மஷ்ரூம். ஒரு மஷ்ரூம் பிரியாணி வாங்குறவங்களுக்கு ஒரு 5-6 மஷ்ரூம் ஃப்ரீயா தரேன்க்கா. அதை நீங்க தனியா எடுத்து வீட்டுல போய் வதக்கியோ குழம்பு வச்சோ ஏன் இன்னொரு பிரியாணி வச்சு சாப்பிடலான்னா பாருங்களேன். பரவாயில்லையே, மஷ்ரூம் பிரியாணிக்கு மஷ்ரூம் பிரியாணியும் ஆச்சு, அதோட எக்ஸ்ட்ரா மஷ்ரூம் வச்சு கிரேவி கூட வச்சுக்கலாமே. இப்ப சரி, பேசாம மஷ்ரூம் பிரியாணி வாங்கிட வேண்டியதான். இருந்தாலும் 100 ரூபாய் கொஞ்சம் அதிகம்தான். சரி, உனக்கு கட்டுப்படி ஆகணும்ல, அதனால ஒரு மஷ்ரூம் பிரியாணி வாங்கிக்கிறேன். அது சரி, இலவசம் சொல்லி கொடுத்தா எலி புழுக்கையே கூட 1 கிலோ கேட்டு வாங்குவாங்களே. இந்தாங்கக்கா முகலாயர் காலத்து மஷ்ரூம் பிரியாணி. எப்படா ஒரு வழியா 100 ரூபாய்க்கு சின்ன பொண்ணை ஏமாத்தி எம்புட்டு பிரியாணியும் மஷ்ரூமையும் வாங்கியாச்சு. சூப்பர் சூப்பர். அடியே நயன்தாரா, என்னை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டோம் தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் உன்னை ஏமாத்தின கதை தெரிஞ்சிச்சோ, சாக்காயிப்புடுவடி சாக்காயிப்புடுவ. எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது முதல்ல மஷ்ரூம் பிரியாணியே கிடையாது, வெறும் புளிச்சோறு தான். இந்த புளிச்சோரை பிரியாணின்னு சொல்லி வித்தது மட்டும் இல்லாம இதை முகலாயர் காலத்து மஷ்ரூம் பிரியாணினே சொல்லி வித்திருக்கேன். எவ்வளவு பெரிய ஆளுனா. கண்ணாயிரம் தோட்டத்துல ஆட்டே போட்ட மஷ்ரூமை மட்டும் வெறும் பச்சை மஷ்ரூமை ஏன் மண்ணை கூட கழுவலைன்னா பாத்துக்கங்களேன். வெறும் பச்சை மஷ்ரூமை அப்படியே பிரியாணிக்கு மேலூடி போட்டு மஷ்ரூம் பிரியாணினே வித்துட்டேன். அட பாவி கிராதகி, என்னை இப்படி ஏமாத்திருக்கிய, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஐயோ அக்கா, நீங்க எப்பக்கா வந்தீங்க? நானாடி, எப்ப நீ கண்ணாயிரம் தோட்டத்துல இருந்து களவாண்டுட்டு வந்த மஷ்ரூமை கழுவாம கூட பிரியாணிக்குள்ள போட்டேன், புளிச்சோத்துக்குள்ள போட்டேன்னு சொன்னியோ, அப்பவே வந்துட்டேன். ஐயோ போச்சே போச்சே, நான் சொன்னது எல்லாம் கேட்டுட்டாங்களே, இப்ப நம்மள என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியலையே. அக்கா அது வந்துக்கா, இதோ உன் பிரியாணிய உன் தலையிலே வச்சுக்கடி. அக்கா என் தலையில இப்படி பிரியாணி அடி போட்டீங்களேக்கா. முதல்ல அது பிரியாணியே இல்ல, புளிச்சோறு. நீயும் உன் புளிச்சோறு நீயே வச்சு தின்னு, ஃப்ராடு பிக்காளி. ஐயோ, தவளை தாவாயாலே கெடுன்னு சொன்ன மாதிரி நான் யாவாயாலே கெட்டு போயிட்டேனே. தெரியாம உண்மையை சொன்னது இப்படி குத்தமா? ஐயோ ஐயோ, என்ன பண்ண போறேனே தெரியலையே. இன்னைக்கு இந்த அக்கா ஊரெல்லாம் போய் உண்மையை சொல்லிடுவாங்க. என் பிரியாணியை யாரு வாங்குவா, சாரி என் புளிச்சோத்தை யாருடா வாங்குவா. அடுத்து யார் வந்தாலும் பரவாயில்ல, வர்றவங்க கிட்ட வெறும் பிரியாணி 50 ரூபான்னு சொல்லி முதல்ல வித்து தள்ளிடணும் இந்த ஒரு அண்டாவையும். அதுக்கப்புறம் அவங்க காசை கலெக்ட் பண்ணிட்டு ஊரை விட்டு இன்னும் 10 நாள் ஓடிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில நேமை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓவியா, பிரதீக்ஷா, நிதிக்ஷா, மகிஷாலினி மதுரை, கவிநிலவே, லக்ஷ்மிபதி, செல்வம் தமிழ்ச்செல்வம், கூரியா, ஆதிலா, இப்ராஹிம், சபிதா, நூர்ஜகான், பொன்மலர், கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா, பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா கமெண்ட்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.